எனக்கு பின்னாடியும் கூட வண்டி வந்து இப்போ கொட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த அளவுக்கு உட்கட்டமைப்பு வசதியோட செழிப்பா இருக்கு. ஊர் அப்படிங்கிற ஒரு வீரம் விளைவிச்ச ஒரு மண்ணுல இங்க வந்து குப்பையை கூத்திட்டு இருக்காங்க. அது ஏன்னு கூட கேள்வி கேட்காத ஒரு அவல நிலையில தான் மக்கள் இருக்கு. வேலை வாங்காத காரணத்துல தான் திருப்பூரே குப்பை காடா இருக்கு. அவர்கள் வேலையை ஒழுங்கா வாங்கணும். ஒரு டன்னுக்கு 5000 வாங்குறாங்க. ரோடு வந்து அவங்க கண்ணு தெரிஞ்ச நாட்கள் முதல்ல ரோடே இல்லை. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மக்கள் சொல்லியிருக்காங்கிறது நம்ம சுற்றுச்சூழல் பாச ஜீவானந்த அண்ணன்ட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். நாங்கள் இங்கே இருக்க பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து கேட்டோம், பேட்டி கேட்டோம். அதில் இருக்க சொன்னது எல்லாருமே இந்த ரோடு வந்து அவங்க கண்ணு தெரிஞ்ச நாட்கள் முதல்ல ரோடே இல்லை. ரெண்டாவது பிரச்சனை மேலும் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா குப்பை இந்த சைடு வரும்போதெல்லாம் துர்நாற்றம் அடிக்குதுன்றாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எங்களை வந்து வீட்டுக்கு வர துப்புரவு தொழிலாளி என்ன சொல்கிறாருன்னா, குப்பையை பிரித்து போடுங்க, நெகிழி பிரித்து போடுங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பாருங்கள் அவங்க எப்படி கொட்டியிருக்காங்க பாருங்க, என்கிட்ட சொல்லி காட்டுறாரு. அதான் கேட்டேன். இங்கே பாருங்கள், ரேடியோ வச்சுருக்காங்க, மைக்கு அலௌன்ஸ் பண்ணுது இங்கே குப்பை கொட்டாதுன்னு. கேமரா வச்சுருக்காங்க எதுக்கு கண்காணிக்கிறதுக்காக. ஆனால் மக்கள் குப்பை கொட்டலை, மாநகராட்சி குப்பை கொட்டுது. மாநகராட்சி குப்பை கொட்டுது. இதுக்கு மெயின் காரணம்னா மாநகராட்சி ஆணையர் தான். அவரு வேலை செய்யல. என்ன வேலைன்னா SWMS நிறுவனம் தான் குப்பை அள்ளுது. குப்பையை பிரிக்கிறது அவங்க தான். ஒரு டன்னுக்கு 4000 தராங்க. 4000 தராங்கல்ல, அவங்க என்ன வேலை செய்யறாங்க? அவர்களை கண்காணிக்க வேண்டியதான் ஆணையர். 2வது மண்டல துணை ஆணையர். இவர்கள் வேலை செய்யாத இருக்கிறதுனால தான் இங்க குப்பை கொட்டுறாங்க. அவர்கள் வேலையை ஒழுங்கா வாங்கணும். ஒரு டன்னுக்கு 5000 வாங்குறாங்கல்ல, அவருக்கு வேலை கொடுக்குறவர், சம்பளம் கொடுக்குறவரு வேலை வாங்கணுமா வாங்கக்கூடாதா? ஒரு வேலை வாங்கல. அது இந்த வேலை வாங்காத காரணத்துல தான் திருப்பூரே குப்பை காடா இருக்கு. இதுதான் நாங்க என்ன பண்ண போறோம். இப்போ 2வது மண்டலத்துக்கு போயிட்டு புகார் கொடுக்க போறோம். இந்த நிறுவனத்துக்கு ஆணையர் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு கேள்வி கேட்க போறோம். அங்க போய் நம்ம இன்னொரு கேள்வி ஐயா, இப்ப சப்போஸ் தொடர்ந்து இதே மாதிரி குப்பை இருந்துச்சுன்னா நாம் தமிழ் கட்சி சார்பா வருவாங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க கூட தான் கேட்குறீங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை இருக்கு. சப்போஸ் இந்த குப்பை நீக்கல அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சி சார்பா அடுத்த கட்டமா என்ன முடிவு எடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர்ல அப்படின்ற பேரே பார்த்தீங்கன்னா சேரர் சோழர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு போர் பிரிஞ்சு சோழர்கள் வந்து சேரர்களை தோற்கடிச்சு அந்த சேரர் மண்ணிலேயே நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கறக்காக உங்காம உறங்காம மானத்தோட உயிர் விட்ட ஒரு ஊர் தான் திருப்பூர். அந்த போரை மையப்படுத்துறதுக்காக திருப்போர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேர் மருவி திருப்பூர் அப்படிங்கிற ஒரு வீரம் விளைவிச்ச ஒரு மண்ணுல இங்க வந்து குப்பையை கூத்திட்டு இருக்காங்க. அது ஏன்னு கூட கேள்வி கேட்காத ஒரு அவல நிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க. இது மாநகராட்சியை சொன்னா பொதுமக்கள் தரம் பிரிச்சு கொட்ட மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. பொதுமக்கள் கேட்டா அதிகாரிகளை சொல்றாங்க. இந்த மாதிரியே ஒரு கேம் போயிட்டு இருக்கு. இப்ப வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன காலி இடம் இருந்துச்சுன்னா அந்த காலி இடத்துல வந்து குப்பையை கூட்டிட்டு போயிடுறாங்க. இது பொதுமக்கள் தான் கொட்டுறாங்கனால இல்ல, மாநகராட்சியே கூட்டுது. அந்த வீட்டுக்காரங்க, அந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எங்க போய் எப்படி மனு கொடுக்கறது அப்படிங்கிறதே பெரிய போராட்டமா இருக்குது. இது இன்னைக்கு நேத்து கிடையாது, கிட்டத்தட்ட பல வருஷமா இருக்குது. எல்லா ஆட்சி அதிகாரம் எல்லாத்தட்டையும் மாறிதான் வந்துட்டு இருக்கு. ஆனா தீர்வு மட்டும் மக்களுக்கு எந்த விதத்திலையும் நடக்கல. மழை பெஞ்சதுன்னா சுத்தி 1/2 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே நோய் தொற்று ஏற்படும். இந்த சாலை வழியாக 11 to 12 பார் பக்கத்துல தான் இருக்கு. அந்த பாருக்குள்ள போனீங்கன்னா அந்த அளவுக்கு உட்கட்டமைப்பு வசதியோட செழிப்பா இருக்குது. ஆனா அதுல இருந்து வெளியே வந்தோம்னா இந்த தார் சாலை பல வருஷமா இந்த தார் சாலை போடவே இல்லை. இந்த குப்பையுமே இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. பல்வேறு பொதுமக்கள் வந்து எல்லாத்தட்டையுமே மனு கொடுத்து இந்த குப்பையை வந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கண் துடைப்பு விதமா நீர்த்து போகிற மாதிரி இந்த மாதிரி சென்சார் வச்சு கேமரால வச்சு பேருக்கு தான் வச்சிருக்கீங்களே தவிர இது வந்து எந்த விதமான நடைமுறையில செயல்படுத்தாம தான் இருக்குது. இப்ப வீட்டுல இருக்கிற வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து குப்பையை வாங்குறாங்க அப்படின்னா தரம் பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க, இல்லாட்டி வாங்குறது இல்லை. அவங்க தரம் பிரிச்சு கொடுத்தாலும் அந்த தரம் பிரிச்சதை மட்டும் அவங்க வந்து திடக்கழிவுக்கு மேலாண்மைக்கு உட்படுத்திட்டு மற்ற கழிவுலாம் வந்து யாருமே பொதுமக்கள் எங்க வந்து யாருமே
குரல் எழுப்பாத பகுதிகள் வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு போயிடுறாங்க. பொதுமக்கள் இல்லாத இடத்துல புகைப்படம் பொதுமக்கள் இல்லாத இடத்துல இரவோட இரவா வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கு எந்த விதத்துல தீர்வு கிடைக்கும்னு தெரியல. தீர்வு கொடுத்து ஆகணும். இந்த வார்டுலயே ஒவ்வொரு வார்டுலயும் புதிய கட்சி ஆளும் கட்சி வந்து ஒரு 30 பேர் வந்து இங்க வந்து வார்டு கவுன்சிலர் நிக்கிறதுக்கு பல கோடி செலவழிச்சு வார்டு கவுன்சிலர் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த 30 பேத்துல யாரோ ஒருத்தர் நினைச்சா கூட இந்த குப்பையை அப்புறப்படுத்திடலாம். இதுவே நாம் தமிழர் கட்சி ஆட்சியில இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுன்னா இந்த குப்பை இருக்காது. அப்படி இருந்து அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம் அண்ணா. இந்த பகுதியில் பல நாளாக இந்த குப்பை பிரச்சனை, தார் சாலை வசதி இல்லாமல் ஒரு என்னென்னலாம் ஒரு நகரமயமாக்கப்பட்ட பகுதியில் என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ எல்லாமே இந்த பகுதியில் இருக்குது. உங்களுடைய கருத்தை, உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாம் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்க கருத்தை சொன்னாங்க. நீங்கள் யாரு, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்களோ சொல்லுங்க. இப்போ இதுக்கு பின்னாடி தான் நம்ம தோட்டங்க. இந்த குப்பை கொட்டினதுக்கு நேர் பின்னாடி தான் நம்ம இந்த குப்பை கொட்டி வச்சிருக்க நேர் பின்னாடி தான் நம்ம தோட்டங்க. நாம கொங்குனூர் பகுதியில் குடியிருந்து வர்றோங்க. நம்ம இங்கே வந்தீங்கன்னா நைட்டாக வந்து இவ்வளோ குப்பை போட்டாங்க. ஒரு 15 நாளைக்கு முதல்ல நான் வந்து முனிசிபலில் கோபால்னு ஒரு அதிகாரி இருந்தார். அவருக்கு கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி வந்து இனிமேல் போடாதீங்க, போட்டதை எடுத்துருங்கன்னாரு. சரிங்கன்னாரு. மறுபடியும் இந்த மிஷினை கொண்டு வந்து மேலே ஹைட் பண்ணி டெய்லி வந்து கொட்டி லைட்டில் கொட்டி அதை ஹைட் பண்ணி மேலே போட்டு நம்ம கம்பி வேலியெல்லாம் எல்லாம் அந்த பக்கம் சாஞ்சு எல்லாம் நாசக்கேடாயிருச்சுங்க. நான் அது சம்மந்தமாக வந்து மனுவும் கொடுத்துருக்குறேன். கமிஷனரையும் வந்து பார்த்துருக்குறேன், துணை கமிஷனரையும் பார்த்துருக்குறேன். பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஒரு மாதம் காலமாக வந்து நான் டெய்லி வந்து பார்த்துட்டு தான் போக முடியுதே ஒழிய நம்ம இல்லாத நேரத்தில் வந்து குப்பையை கொட்டிட்டு போயிடுறாங்க. எங்களால் எந்த விதம் தடுக்க முடியாது. ஒரு சில அதிகாரிகள் வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? ஐயா, இது எந்த பகுதி பேர் பதிவு? இது வந்து பாப்பநாயக்கம்பாளையம் டு கவுன்நாயக்கம்பாளையத்துலேருந்து பாப்பநாயக்கம்பாளையம் போகிற ரோடு. பாப்பநாயக்கம்பாளையத்துலேருந்து கவுன்நாயக்கம்பாளையம் போகிற ரோடுங்க. அப்ப இதை சரி செய்யறதுக்காக உங்களுடைய நீங்க என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் இது சம்பந்தமா வந்து ஒரு வாட்ஸ்அப் இது கொடுத்தேன். முனிசிபாலிட்டியே ஒரு வாட்ஸ்அப் இது இருந்து அதுல எல்லாம் வந்து நான் குப்பை இதை எடுத்து போட்டு விட்டா அதுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாம் கூட அனுப்பிச்சாங்க. நான் மனுவும் கொடுத்துருக்குறேன். ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன். அப்புறம் கீழ் அதிகாரி இங்கே வர்றவங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. நான் கவுன்சிலர்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், எல்லாத்திட்டையுமே சொல்லிட்டேங்க. இப்போ இது என்னால் வந்து அந்த இடத்த ஒன்றுமே பண்ண முடியல. மாடு மேய்ஞ்சிட்டு இருந்து அதுக்கு கூட நோய் வாய்ப்பட்டு தான் இருக்குது. இப்போ நோய் வாய்ப்பட்ட நிலையில் தான் இருக்குது. பூரா வந்து இந்த கழிவுகள்லாம் அந்த பக்கம் கம்பி வேலி தாண்டி அந்த பக்கம் போய் இல்லை அதனால வந்து இந்த 2 மாடு தான் மேய்ஞ்சிட்டு இருந்து அதுவும் வந்து நோய் வாய்ப்பட்ட நிலையில் இப்போ மாடு மேய்க்கிறது இல்லை. அந்த இடத்துல மேய்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கு. சரிங்க, அந்த கழிவு பார்க்கலாமா? தண்ணீர் பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ வந்து எத்தனை நாட்கள்லாம் இங்கே இருக்கு? இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசமா இருக்குது. ஐயா, இப்போ நீங்க சொன்ன எல்லாருக்கும் புகார் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. போட்டோ புகைப்படம்லாம் எடுத்து அனுப்பியிருக்கேன்னு ஆமாங்க. எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. ஆனா இப்போ இந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சியில இருக்கக்கூடியவங்க இந்த இந்த இங்க உள்ள மக்கள் இங்க இந்த குப்பையினால எவ்வளவு அவதிப்படுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய அம்மா சத்யபாமா அவர்களுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து இதை வந்து பார்த்து அதுக்குண்டான தீர்வு காண சொல்றது எங்களுடைய கோரிக்கை இருக்குது. இதை வந்து அவங்க பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு தெரியும் எங்களுடைய நிலைமை என்னங்கிறது. அவங்க ஒரு முறை இங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி இடத்துல வசிக்கவே முடியாதுங்கிறது அவங்க 100% தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு பின்னாடியும் கூட வண்டி வந்து இப்போ கொட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. நாங்க எவ்வளவு இங்கேயே இருந்து நாங்க எப்படி வந்து இதை தடுத்து நிறுத்துறது? டெய்லி வந்து காலையில் வந்து கொட்ட வேணான்னு நைட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு சும்மா இது சொல்கிற மாதிரி ஒரு கேமராவும் இங்கே குப்பையை கொட்டாதீர்கள்னு ஒரு ஒளிபெருக்கி அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் வந்து குப்பை வந்து அதுக்கு முன்னாடியே குப்பையை வந்து முனிசிபாலிட்டிலேருந்து தான் கொட்டுறாங்க, வேறு யாரும் கொட்டுறதில்ல. முனிசிபாலிட்டிலேருந்து இந்த ஆட்டோ லாரியிலேருந்து வந்து கொட்டிட்டு மேலே குமிச்சிட்டாங்க. ரோட்டில் நேற்று வரைக்கும் பாதி ரோட்டில் கிடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா பூரா எடுத்து பூரா குமிச்சு வச்சிருக்காங்க. வணக்கம்ங்க. இவருக்கு தான் இடத்துக்காரரு. இப்போ பேட்டி கொடுத்தவர் தான் இடத்துக்காரரு. இங்க இருக்கிறப்பவே முனிசிபாலிட்டியே வந்து இப்போ கொட்டுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. இங்கே இப்போ இந்த இடத்துக்காரருக்கு என்ன மாதிரி ஒரு நீதி கேட்கணும். இவருக்கு எங்களுக்கு தேவை. ஆமா, இவரோட இடத்துக்குள்ள கூட போகாம ஒரு மலை மாதிரி குவியலா குடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப கொஞ்சம் தள்ளிங்க, அவங்க கொட்டுட்டான்.
அப்படியே இப்போ நடந்து எடுத்துருங்க, நடந்து எடுத்துருங்க, நடந்து எடுத்துருங்க. அண்ணா கொட்டுங்கண்ணா. பார்த்து அண்ணே, அண்ணே, அது ஏமா இவங்கதான் இடத்துக்காரருங்க நீங்க. இல்ல இப்போ இவரு கோபால்ட்டையும் நான் பலமுறை சொல்லிட்டேன், போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் என்னாரும் வந்து இல்ல என்னாரும் வந்து இங்க நின்று வண்டியா வந்து நீங்க கொட்டாங்கன்னு பார்க்க முடியாது. எனக்கும் தொழில் இருக்குதுல்ல. இறங்க ஐயா இது ஒரு ஐடியா. நீங்க வாங்க எப்பவுமே நீங்க நார்மலா 2வது மண்டலம் மேலே 2 மணி பதி ரிஜிஸ்டர் ஆயிடும். இல்ல ரெஃபரன்ஸ் நம்பர் வந்தாவே அது ரிஜிஸ்டர் தான். ஒப்புகை சீட்டோட நம்பர் கேஸ் ஆயிடும். அது அதான் நாம வந்துங்க அதுக்கு இதுக்கெல்லாம் போறது நமக்கே வந்து இந்த குப்பையை அப்புறம் கொடுக்கணும்.